அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரான. மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை பல்வேறு அமைப்புகளின் சார்பில் தேர்தல் முடிந்தவுடன் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தினாரெல்லாம் சொன்னோம். நாங்கள் அப்படி அந்த குற்றச்சாட்டை எழுப்பிய போது மத்திய அமைச்சர்கள் அது வெறும் வதந்தி, வேணும்னே அவங்க பொய் பிரச்சாரத்தை பண்றாங்க என்கிற முறையில எங்கள் மீது குற்றம் சாட்டினார்கள். இப்போது தினந்தோறும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துவோம் என்கிற அளவுக்கு ஏற்கனவே வணிக சிலிண்டருடைய விலையை ஒரே நாளில் 1000 ரூபா உயர்த்துறாங்க. அதே மாதிரி 5 கிலோ சிலிண்டருடைய விலையை 261 ரூபா உயர்த்துறாங்க. இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக பெட்ரோல் டீசல் 2 கோடி விலையை தலா 3 ரூபாய்க்கு மேலே உயர்த்துறாங்க. திரும்ப நேற்றுக்கு தலா 1 ரூபா உயர்த்திருக்காங்க. அநேகமாக போகிற போக்க பார்த்தா அன்றாடம் பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் உயர்த்திங்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிற காரணத்தை சொல்றாங்க. யுத்தம் துவங்கிய போது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி $70 இருந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை இன்றைய தினம் $110 மேலாக உயர்ந்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் இதே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கச்சா எண்ணெயுடைய விலை சர்வதேச சந்தையில் மிக மலிவாக இருந்த காலத்தில் பெட்ரோல் டீசலுடைய விலையை இவர்கள் குறைக்கவில்லை, கேஸ் விலையை குறைக்கவில்லை. மாறாக அந்த விலையை அதில் நடந்த லாபத்தை பூரா தனியார் கம்பெனிகளும் எண்ணெய் நிறுவனங்களும் கொள்ளையடிப்பதற்குத்தான் மத்திய அரசாங்கம் அனுமதித்தது தவிர விலை குறைவை மக்களுக்கு வழங்குவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. ஆனால் இன்றைக்கு சர்வதேச சந்தையில் விலை ஏறியதற்கு பிறகு மொத்த சுமையையும் மக்கள் தலையில் ஏற்றுவதற்கு அவர்கள் தயக்கம் இல்லாமல் செயல்படுகிறார்கள். ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, இதனுடைய விளைவாக எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயரப்போகிறது. கடுமையான விலைவாசி உயர்வினால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். ஏற்கனவே மளிகை சிலிண்டருடைய விலை உயர்வின் காரணமாக ஏராளமான ஹோட்டல்கள் மூடப்பட்டாகிவிட்டது. விறகுக்கு மாறினவங்க தப்பிச்சிட்டாங்க. சிலிண்டரை மட்டுமே நம்பியிருக்க ஹோட்டல்கள், பல்லாயிரக்கணக்கான ஹோட்டல்கள் இந்திய நாடு முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. அது கள்ள சந்தையில் ஏறத்தாழ 5000 ரூபா கொடுத்து ஒரு சிலிண்டரை வாங்க வேண்டியிருக்கு. அதனால எல்லா ஹோட்டலில் விற்கக்கூடிய எல்லா பண்டங்களுடைய விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த டீசல் விலை உயர்வின் காரணமாக விலைவாசி என்பது கடுமையாக பால் பொருட்கள் உட்பட மளிகை பொருட்கள், காய்கறிகள் எல்லாமே உயர்ந்து மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அவல நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகவே இதை கண்டித்து நாளைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை ஆகிய 3 இடதுசாரி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான இடங்களில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்தும் உடனடியாக இந்த விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும், எண்ணெய் கம்பெனிகளுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை மத்திய அரசாங்கம் மானியம் வழங்கி அவர்களுக்கு ஈடுகட்ட வேண்டும் என்று வற்புறுத்தி நாளைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் விலையை உயர்த்தி கொண்டிருந்தால் நாங்களும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? ஏற்கனவே ஆதரவு கொடுத்துருக்காங்களே. சட்டம் கேள்வி தப்பா கேட்குறீங்க, அதான் சொல்றேன். இல்ல அமைச்சரவையில் சேர்ந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கேள்வி தப்பா கேட்குறீங்க. அப்படிங்களா? ஆதரவு தான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இல்ல இப்போ அவர் நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நம்பிக்கை வாக்கப்பட்டுள்ள திரும்பவும் அவர் அறிவிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு எங்க நிலைப்பாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப சொல்லியிருக்காரு. நாங்க இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பது என்பது மீண்டும் ஒரு உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. இரண்டாவது, கொள்ளைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்பட்டுவிடக் கூடாது. மூன்றாவது, மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக அணி, அதிமுக அணி இரண்டுக்குமே எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அணிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலையில் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களை வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது.
அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். தாவேகா வந்து அதிமுக அமைச்சரவை கொடுத்தாக்கா அதோட நிலைப்பாடு என்ன சார் இருக்கும்? சொன்னேன், அதுதானே பதில் சொன்னேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 717 அரசு மதுபான கடைகள் மூடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பணிபுரிந்த பணியாளர்களுக்கு வந்து மாற்று வேலை பண்ணணும். இதுவரை அரசாணை வெளியிடாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு பாதிப்பு. அதாவது வழிபாட்டிடங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய 717 கடைகள் அடையாளம் காணப்பட்டு படிப்படியாக மூடப்பட்டு வருகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. அதே மாதிரி ரயில் நிலையங்களுக்கு அருகில் ஏராளமான கடைகள் இருக்கிறது. இந்த ரயில் நிலையங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான பயணிகள் தினந்தோறும் போறாங்க வராங்க. அதனால ரயில் நிலையங்களுக்கு அருகில் உள்ள மதுபான கடைகளையும் உடனடியாக மூடுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்தி கேட்க விரும்புகிறேன். இந்த கடைகள் மூடப்படுவதை வரவேற்கிற அதே நேரத்தில் அதுதான் தங்களுடைய வாழ்க்கை, பணி, வாழ்வாதாரம் என்று இருக்கக்கூடிய அதில் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவருக்கும் மாற்றுப்பணி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப எந்த துறையில் வேலை வாய்ப்பை உடனடியாக வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த துறைகளில் உடனடியாக பணி நியமனம் செய்யப்பட வேண்டும். அதிமுகவில் இருதரப்பு அணி இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 81 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. அதில் வந்து 82 மாவட்ட செயலாளர்கள் 81 பேர் அதில் கூடியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஆனால் அவங்க சிவி சண்முகம் தரப்பு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து வந்து எடப்பாடி வந்து அதிமுக தேமுதிகவை வழி நடத்தினாங்க, திருமாவளவனுக்கு வந்து சிஎம் சீட்டு கொடுக்கணும், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க, அதனால நாங்கள் வெளியே வந்திருக்கோம்னு சிவி சண்முகம் தரப்பு சொல்லுது. அது உங்களுடைய நிலைப்பாடு என்ன எப்படி சார்? இல்லை, பொதுவாக அதிமுக உட்கட்சி தகராறு என்பது புதுசு இல்லை. அநேகமாக எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு பல முறை இது போன்ற தகராறுகள் நடந்திருக்கு. பல முறை பிரிஞ்சிருக்காங்க, பல முறை சேர்ந்திருக்காங்க. இப்போ சில்லு சில்லா உடைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான்.